மோடி அரசு காப்பாற்று காப்பாற்று விவசாயிகளை காப்பாற்று. உயிருக்கு போராடி வரும் ஜெகதீஷ் சிங் டெல்லேவாலை காப்பாற்று காப்பாற்று. மத்திய அரசு மோடி அரசு கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வா நிர்ணய சட்டம் கொண்டு வா. திரும்ப பெறு விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் அடிப்படை நோக்கம் கொண்டு மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்ப பெறு தள்ளுபடி செய் மோடி அரசு மத்திய அரசு விவசாய கடனை தள்ளுபடி செய் நிபந்தனை இன்றி தள்ளுபடி செய் கொண்டு வா விவசாயிகள் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வா. மோடி அரசு மத்திய அரசு எம்எஸ் சாமிநாதன் பரிந்துரையை நிறைவேற்று. அமைக்கப்பட்ட குழு விவசாயிகள் கருத்துக்களை இந்தியா முழுமையில் கேட்டு கடந்த 22ஆம் தேதி நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல். அவ்வறிக்கையில் உடனடியாக விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு லாபகரமான விலை குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். விவசாயிகள் விற்பனை செய்வதற்கு உரிய சந்தை வசதியை மத்திய அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும். விவசாயிகள் தற்கொலையை தடுக்க வேண்டுமானால் அவர்களை 5 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். இனிமேல் தற்கொலையை அனுமதிக்கக்கூடாது. எனவே விவசாயிகள் பெற்றிருக்கிற வேளாண் கடன் உரிமையும் நிபந்தனை இல்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த குழு பரிந்துரையை நிறைவேற்றிருக்கிறது. அதனை நிறைவேற்ற மத்திய அரசு மறுக்கிறது. இதனை வலியுறுத்திதான் டெல்லேவால் அவர்கள் எஸ்கேஎம் ஹெல்த் அமைப்பினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் சிங் டெல்லேவால் அவர்கள் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி முதல் சாகுபடி அப்போராட்டத்தை மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது. தொடர்ந்து புறக்கணித்தது. நிறைவாக இப்போது அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வரவேற்கிறோம். ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வராமல் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துவிடும். விவசாயிகள் இறப்பை தடுக்க முடியாது. டெல்லேவால் உயிரை பாதுகாக்க முடியாது. எனவே டெல்லேவாலை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசு வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தின் விளைவாக உச்சநீதிமன்றம் பஞ்சாப் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி எல்லா விவசாயிகளையும் கன்சல்ட் பண்ணி 11 கோரிக்கையை மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திலும் அளித்தாங்க. அது என்ன? விவசாயிக்கு லாபகரமான விலையை கொடுக்க வேண்டும். மோடி ஐயா சொன்னார், பிரைம் மினிஸ்டர் நான் விவசாய விளைபொருளுக்கு 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னு சொன்னார். அதை அந்த கமிட்டி ஏற்றுக்குச்சு. அதே போல அதுவரை விவசாயி வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் கார்பரேட் கம்பெனி வாங்கிய 24 லட்சம் கோடியை மத்திய சர்க்கார் தடை 24 லட்சம் கோடியை ஆனால் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயி வாங்கிய அதையும் தள்ளுபடி பண்ண அந்த கம்பெனி சொல்லியிருக்கு. அது மாதிரி புதிய மின்சார சட்டத்தின் மூலம் இலவச மின்சாரத்தை எடுக்க முயற்சி பண்றாங்க. அதை எடுக்கக்கூடாது. அதே போல கிராமங்கள் தோறும் மார்க்கெட் அமைச்சு பொருள்கள் விற்பனைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 11 கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை 22/11/2024 கொடுத்துருக்காங்க. அது கேட்கலன்னா நல்லவாரா அதுக்கப்புறம் 6 நாள் கழித்து ஒரு சாகு வரை உண்டாக அவர் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்றாங்க. அவரை ஆதரிச்சுதான் எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டிய மத்திய சர்க்காரும் கண்டுக்கல. இங்க மாநில சர்க்கார் மாதிரி காரியம் இதெல்லாம் முடிக்கவே முடியல. இன்னைக்கு
ஏன் விற்க முடியல நெல்? டிபிசி கொண்டு போனால் லஞ்சம் கேட்குறாங்க. லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். ஆனால் எங்கள் நெல்லை கொண்டு டிபிசி கொண்டு போனால் 40 மூட்டைக்கு 40லேருந்து 80 ரூபா கேட்குறாங்க. ஒரு கிலோ நெல் 15 ரூபாய்க்கு 54 ரூபா தரேன்னு போட்டு சொன்னாரு. ஆனால் நீ கொடுக்கறது 22 ரூபா, 24 ரூபா. ஆனால் லஞ்சம் ஒரு கிலோவுக்கு 2 ரூபா கேட்டால் விவசாயிகள் வாழ முடியுமா? அதே போல விவசாயம் வாழ வைக்கிற அமித்ஷா சொன்னாரு, ப்ராமிஸ் பண்ணாரு. நான் முன்வார்த்தை சொன்னாரு, கோதாவரியும் காவிரியும் நினைக்கிறேன். ஏனென்றால் கர்நாடகத்தில் காவிரி தண்ணி ஒரு குளம் பிஜேபி சொல்லாது. ஏன் சொல்லாங்கன்னா அங்கே காங்கிரஸ் அதனால ஓட்டு வாங்குறதுக்காக தமிழகத்தை ஆதரிக்காத பிஜேபி கோதாவரியும் காவிரியும் நினைக்கிறேன். ஏன்னா 300 டிஎம்சி தண்ணி தான் தகராறு. இந்த 300 டிஎம்சிக்கு ஒரு ஆண்டுக்கு கோதாவரியில் 1030 டிஎம்சி கடலில் வேஸ்ட் ஆகுது. இந்த தண்ணியை திருப்பி விடுறேன். நாங்கள் இதை வந்து திருப்பி விடுறேன். அதுக்கு தமிழக சர்க்கார் கேட்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்குது. ஐயா அந்த பேப்பர் எடுத்துருங்க ஐயா. அறிந்த பயிர்களுக்கு நஷ்டம் கொடுக்க வேண்டியது தமிழக சர்க்காருக்கு கடமை. ஆனால் நாங்கள் நிதி கேட்ட 6000 கோடி கொடுக்குறோம், 270 கோடி கொடுத்துருக்காங்க. பத்தாது நிதி கேட்கணும். சரி கொடுங்க, நாங்கள் போய் டெல்லியில் போராடுறோன்னா டெல்லிக்கு தடுக்கிறாங்க. இவங்களுக்கு அப்படி பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? திமுகவுக்கும் இதில் முழுகாம இல்லையா? காவல்துறை தடுப்பது நோக்கம் என்ன? காலையில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே மூட்டில் போலீஸ் போட்டாங்க. கூட்ட விட்டு வரவே முடியல. போலீஸ் சார் போலீஸ் என்ன சார் ஏதாவது பெரிய பண்ண போறீங்களா? டெல்லி போறீங்களா? காலையில் 3 மணிக்கு விடியாத 3 மணிக்கு வீட்டில் போலீஸ் உட்காந்துட்டாங்க. அதனால வெளியே போறேன்டா, டெல்லிக்கு போறேன்னா வீட்டுக்காகவே வச்சுக்குவாங்க. ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகார நாடா தெரியல. எங்களுக்கு லாபகரமான விலை வேண்டும், கடன்களுக்கு முழுமையாக வேண்டும். கடன்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாங்கிட்டு எங்களால் கடன் கட்ட முடியல. இந்த தள்ளுபடி பண்ணுறேன்னா டெல்லியில் போகிறோம். நிர்வாணமாகவே வந்து நிற்கிறாங்க. வழியே இல்லை. ஏன்னா முதல்ல எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்காம எங்கள் சட்ட கட்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருக்கிறது கோமனம் தான். அந்த கோமனத்தை அவுத்து போட்டு ஐயாக்கண்ணு அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். பாண்டியன் சார் பெருமதிக்குரிய கோஷம் போட சொல்லுங்க. அவர் சொல்ல தமிழக ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய பி.ஆர். பாண்டியன் ஐயா அவர்களே, இணை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய ராமகவுண்டர் ஐயா அவர்களே, ராசு பாபு ஐயா அவர்களே, பாலு ஐயா அவர்களே, ஐயா தனுஷ் ஐயா அவர்களே, லட்டு ஐயா அவர்களே, திருநெல்வேலி, தென்காசி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சிவகங்கை மாவட்டங்களில் வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தர்மேவாலா டெல்லியில வந்து போறாரு. எதுக்கு போறாரு? மத்திய சர்க்கார் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி வந்து உச்ச நீதிமன்றத்திலே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, மத்திய சர்க்காரே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்கு? லாபகரமான மினிமம் சப்போர்ட் பிரைஸ், கார்பரேட் கம்பெனி தயாரிக்கிற பொருட்கள்லாம் எம்ஆர்பி போடுவாங்க, மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ், அதிகபட்ச சில்லறை விவசாய சார்பை பொறுத்தவரைக்கு குறைஞ்சபட்ச ஆதரவு விலை, அனுதாப விலை. அந்த குறைஞ்சபட்ச ஆதரவு விலையும் அனுதாப விலையும் மத்திய சர்க்கார் தரமாட்டேங்குது. எந்த முதலமைச்சர் நினைச்சாலும் விவசாயிகளுக்கு விவசாய பொருளுக்கு லாபகரமான விலையை கொடுக்கவே முடியாது.
கேரளா முதலமைச்சராகட்டும், தமிழ்நாடு முதல்வர், கர்நாடகா, பெங்கால், இந்த ராஜஸ்தான் எந்த முதலமைச்சர் கொடுக்கவே முடியாது. இந்த காஸ்ட் அண்ட் பிரைஸ் கமிஷன் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. அவங்க தான் அந்த விலையை நிர்ணயம் பண்ணி நெல்லுக்கு விலை, கரும்புக்கு விலை, மற்ற எல்லா உணவுப் பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணுறவங்களே அவங்க தான். ஆனால் மத்திய சர்க்கார் மோடி சொன்னாரே ஒழிஞ்சு 1970 ஒரு டன் கரும்பு 90 ரூபா இருந்துச்சு. அன்னைக்கு வெட்டுக்கூலி 5 ரூபா தான் கொடுப்பாங்க. 90 ரூபா கரும்பு விலை ஒரு டன், அன்னைக்கு வெட்டுக்கூலி 5 ரூபா. அன்னைக்கு பொறுமையா வாத்தியார் அம்மாவா இருந்துச்சு, அன்னைக்கு சம்பளம் 90 ரூபா. இப்போ அது பொறுமையா ரிட்டையர் ஆகும்போது 1 லட்சம் ரூபா சம்பளம். கொலம்பியா சாந்தி வேணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? அது என் ஒய்ஃபு, அவர் சொல்றது என் ஒய்ஃபை சொல்றாரு. என் ஒய்ஃபு 1990 எனக்கு மாதம் 20,000 கண்ணப்பட்ட என் ஒய்ஃபுக்கு 1,250 ரூபா சம்பளம். இப்போ என் ஒய்ஃபு ரிட்டையர் ஆகும்போது 1,50,000 ரூபா சம்பளம். இப்போ ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கா 75,000 ரூபா. எனக்கு 30,000 ரூபா கிடைச்சி மாதம் தேங்காய் வச்சு காசா நாளைக்கு ஆந்திர மணலா வரலாம். திமுகவும் அதிமுகவும் பாட்டி அதனால இவரே தெரியாத இருந்தான். ஓட்டு போட்டு கடையை ஒரு தென்னமரம் எனக்கு மட்டும் இல்லை, எங்க முக்கிய ஏரியாவில் 10,000 20,000 தென்னமரம் காய்ச்சி வச்சு 10,000 பனைமரம் யார் போய் கேட்கறது உங்களை? சாதியே இல்லை, சேலை பார்க்கவே. அதான் காரணமே. இன்றைக்கு 90 ரூபா சம்பளம் வாங்கின வாதியாருக்கு 1 லட்சம் கிடைச்சி. இப்போ 1,20,000, இப்போ 1,40,000 ஆகும் போது 8வது சம்பளம் 8வது சம்பளம் கிடைச்சா போட்டா போகுது 1,40,000 ஆகும் போது. காரணம் என்னன்னா 1 லட்சம் வாதியார் இருந்தாங்கன்னா மெட்ராஸுக்கு போராட்டம்னா 95,000 பேர் வராங்க. 95,000 பேர் வராங்க மெட்ராஸ். அப்போ 1 லட்சம் பேர் இருந்தா ஒரு ஆள் வராங்க. எப்படி நம்ம மதிக்க அரசாங்கம்? எப்படி ஐயா மதிக்கும்? ஒன்று 2 வழி. ஒரு பெரிய குப்பரை தீட்டி குப்பர் நிறைய பேரை கூட்டி போடுவாங்க இல்லையா? துணிமணியெல்லாம் அவுத்து போட்டு கோபத்தோட நின்று எனக்கு அம்மன முடியாதுங்க. அதான் ஒன்று பிடிங்கிட்டாங்க. என்ன இருக்கு? எனக்கு மாதம் 30,000 ரூபாய் கிடைச்சவன் வெறும் தான் அலையிறேன். வெறும் 1,200 ரூபா சம்பளம் அவனை பொம்பளைக்கு 1,50,000 ரூபா சம்பளம். என்ன பண்றது? 2 வழிதான். நம்ம வேஷ்டி சட்டையெல்லாம் லாபகரமான விலை கொடுக்காம பிடிச்சிட்டாங்க முதல்லையா. இருக்கிறது கோமரம். அந்த கோமரத்தோட தான் இப்போ நம்ம அலையணும். என்ன வழி இருக்கு கொடுப்பால? வாங்கின கடனை நம்ம அடைக்க முடியுதா? வரப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு லாபகரமான விலை, குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்திற்கு வரப்பட வேண்டும். விவசாயிகள் விற்பனை செய்வதற்கு உரிய சந்தை வசதியை மத்திய அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும். விவசாயிகள் தற்கொலையை தடுக்க வேண்டுமானால் அவர்களை 5 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். இனிமேல் தற்கொலையை அனுமதிக்கக்கூடாது. எனவே விவசாயிகள் பெற்றிருக்கிற வேளாண் கடன் முழுவதையும் நிபந்தனை இல்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த குழு பரிந்துரையை நிறைவேற்றியிருக்கிறது. அதனை நிறைவேற்ற மத்திய அரசு மறுக்கிறது. இதனை வலியுறுத்திதான் தண்டேவால் அவர்கள் எஸ்கேஎம் அமைச்சருடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் சிங் தண்டேவால் அவர்கள் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி முதல் சாகுபடி உண்ணாவிரத போராட்டத்தை கல்லூரி பாடலில் தொடங்கியிருக்கிறார். அப்போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உச்சநீதிமன்றம் எடுக்கிற முடிவை மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது. தொடர்ந்து புறக்கணித்தது. நிறைவாக இப்போது அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதி சண்டிகரில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். வரவேற்கிறோம். ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வராமல் பேச்சுவார்த்தையை தோல்வியடைந்துவிடும். விவசாயிகள் இறப்பை தடுக்க முடியாது. டல்லேவால் உயிரை பாதுகாக்க முடியாது. எனவே டல்லேவாலை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசு வலியுறுத்தி போராட்டத்தை நடத்தினார். விவசாயிகள் தான் கடுமையாக வருஷக்கணக்கில் போராடினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி எல்லா விவசாயிகளையும் கன்சல்ட் பண்ணி 11 கோரிக்கையை மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்தில் அளித்தாங்க. அது என்ன?
விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை கொடுக்க வேண்டும். மோடி ஐயா சொன்னாரு, நான் விவசாய நிலப்பொருளுக்கு 2 மடங்கு லாபம் தரும் முறையை தரேன்னு சொன்னாரு. அதை அந்த கட்சி ஏற்றுக்கிச்சு. அதே போல அதுவரை விவசாயி வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் கார்ப்பரேட் கம்பெனி வாங்கிய 24 லட்சம் கோடியை மத்திய சர்க்கார் தள்ளுபடி 24 லட்சம் கோடியை. ஆனால் இந்தியாவில் எல்லா விவசாயி வாங்கிய மொத்த கடனே 1 லட்சம் கோடி தான். தள்ளுபடி பண்ணதை கம்பெனி சொல்லியிருக்கு. அது மாதிரி புதிய மின்சார சட்டத்தின் மூலம் இலவச மின்சாரத்தை எடுக்க முயற்சி பண்றாங்க. அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதே போல கிராமங்கள் தோறும் மார்க்கெட் அமைச்சு பொருட்கள் விற்பனைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 11 கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை 22/11/2024 கொடுத்துருக்காங்க. அதை கேட்கறதுன்னா நல்ல வேலை. அதுக்கப்புறம் 6 நாள் கழிச்சு ஒரு சாகு வரைக்கும் தான் அவங்க இருக்காருங்க. இப்போ அவர் குறைக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவரை ஆதரிச்சுதான் எங்களுக்கு வாழ்வழிக்க வேண்டிய மத்திய சர்க்காரும் கண்டுக்கல. இந்த மாநில சர்க்கார் பார்த்தீங்கன்னா எங்கள் நெல்லெல்லாம் விற்கவே முடியல. இன்னைக்கு ஏன் விற்க முடியலன்னு டிபிசி கொண்டு போனால் லஞ்சம் கேட்குறாங்க. லஞ்சம் கொடுப்பதும் கொடுப்பதும் வாழ்நாள் சொன்னால் 40 மூட்டைக்கு 40 ரூபா கேட்கலாம். ஒரு கிலோ நெல் 18 ரூபாய்க்கு 54 ரூபா தரேன்னு மோடி சொன்னார். ஆனால் லஞ்சம் கிலோவுக்கு 2 ரூபா கேட்டால் விவசாயி என்ன வாழ முடியுமா? சாவாதான். அதே போல விவசாயி மாணவர்களை நான் அமித்ஷா சொன்னார், இப்போ ப்ராமிஸ் பண்ணார். நீங்கள் யூனிவர்சிட்டி சொன்னார். கோதாவரியும் காவிரியும் இருக்குது. ஏனென்றால் கர்நாடகாவில் காவிரி தண்ணி சொல்ல முடியாது சொன்னார். ஏன் சொன்னார்னா அது காங்கிரஸ் அதெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்காக தமிழகத்தை ஆதரிக்காத பிஜேபி கோதாவரியும் காவிரியும் இணைக்கிறாங்க. ஏன்னா 300 டிஎம்சி தண்ணி தான் தகராறு. இப்போ பிரச்சனையே இந்த 300 டிஎம்சிக்கு ஒரு ஆண்டுக்கு கோதாவரியில் 1233 டிஎம்சி கடலில் வேஸ்ட் ஆகுது. இந்த தண்ணியை திருப்பி விடுறேன் நாங்கள். இதை திருப்பி விடல. அதுக்கு தமிழக சர்க்கார் கேட்க மாட்டேங்குது. பைசா கொடுக்க மாட்டேங்குது. எங்களுக்கு இப்போ வயல்லாம் அழுகி போச்சு. வெள்ளத்தில் அழித்து அந்த பயிர்களுக்கு நஷ்டம் கொடுக்க வேண்டியது தமிழக சர்க்காரின் நிலைமை. ஆனால் நாங்கள் நிதி கேட்டோம். 6500 கோடி கோடி கேட்டோம். 260 கோடி கொடுத்துருக்காங்க. பத்தாது நிதி இல்லைன்னா சரி கொடுங்க. நாங்கள் போய் டெல்லியில் போராடுறோம்னா டெல்லிக்கு தடுக்கிறாங்க. பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த உள்ளாமா இல்லையா? காவல்துறைக்கு தடுப்பது நோக்கம் என்ன? காலையில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே வீட்டில் போலீஸ் போட்டாங்க. கூட்டம் விட்டு வரவே முடியல. போலீஸ் சார் போடுங்க, என்ன சார் இதெல்லாம் பெரிய பண்ண முடியுங்களா? டெல்லி போடுங்களா? காலையில் 3 மணிக்கு விடியாலம் 3 மணிக்கு வீட்டில் போலீஸ் போட்டாங்க. அதனால் வெளியே போகிறேன்னா டெல்லிக்கு போகிறேன்னா வீட்டுக்காகவே வச்சுவாங்க. ஜனநாயகாரா இல்லை கல்வாடியாரா தெரியல. எங்களுக்கு லாபகரமான விலை வேண்டும். கடன்கள் முழுமையாக வேண்டும். கடன்களுக்கு தான் முக்கியம். ஏன்னா வாங்கிட்டு இருந்தாலும் கடன் கட்ட முடியல. இந்த தள்ளுபடி பண்ணலைன்னா டெல்லியில் போகிறோம். இங்கே இல்லாட்டி செக்ரட்டரியேட்டில் 3 பேர் நிர்வாணமாகவே நிற்கலான் இருக்கு. ஒரு வழியே இல்லை. ஏன்னா முதல்ல எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்காம எங்கள் சட்ட வச்சுலாம் முடிஞ்சிருச்சு. இருக்கிறது கோமனம் தான். இந்த கோமனத்தை அவங்க போட்டு விவசாயிகள் வந்து அறிக்கையை காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றவில்லை. அதற்கு பிறகு 2016 ஆட்சி பொறுப்பேற்ற பிரதமர் மோடி அவர்கள் அவரை பிரதமர் வேட்பாளராக தேர்வு செய்து முன்மொழிந்த பாரதிய ஜனதா கட்சி 2014 பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் MS ராமநாதன் குழு பரிந்துரையை முழுமையாக நிறைவேற்றுவோம். எனவே எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டார்கள். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வருவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறோம். விவசாயிகளுடைய தற்கொலைகள் நிகழ்வதற்கு அடிப்படை காரணம் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு லாபகரமான விலை கிடைக்காதது ஒரு புறம். காலநிலை மாற்றத்தால் பருவகால மாற்றங்கள் ஏற்பட்டு பெய்கின்ற மழை பேரழிவு பெருமழையாக பெய்கிறது. பல ஆண்டுகள் வறட்சியின் கோரப்பிடியில் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகள் தற்கொலை நிலைக்கு
வயிற்றிலடித்து தற்கொலைக்கு தள்ளுகிறது. இன்றைக்கு நடைபெறுகிற போராட்டம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பங்கேற்பதற்கான ஒப்புதலோடு எடுக்கப்பட்ட முடிவு. ஆனால் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக திடீரென பெய்த காவிரி டெல்டாவில் பெய்த பெரும் மழை அறுவடைக்காக தயாராக இருந்த அந்த அறுவடை பயிர்கள் இன்றைக்கு சாய்ந்து அழுகத் தொடங்கியிருக்கிறார்கள். வேதனையோடு வந்திருக்கிறார்கள். இந்த கொடுமைக்கு யார் பொறுப்பேற்பர்? 10 மூட்டை விளையக்கூடிய அந்த நிலங்கள் இன்றைக்கு 1 மூட்டை 2 மூட்டைக்கு கூட விளைவிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அறுவடை செய்யக்கூடிய நெல்லை விற்க முடியுமா என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் விற்பனை செய்வது ஒரு பக்கம், அறுவடையை செய்தால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்ய முடியுமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மோடி அரசாங்கத்தின் 3வது ஆட்சி காலத்திலாவது முதல் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி SKM NP என்று சொல்லக்கூடிய சம்யுக்த முக்தி மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் சிங் தனேவால் அவர்கள் தனது 72 வயதில் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை பஞ்சாப் மாநிலம் ஹரியானா எல்லையாக இருக்கிற கடோரி பார்டரில் கடந்த நவம்பர் 26 முதல் துவங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 90 நாட்களை நெருங்க போகிறது. வருகிற ஜனவரி 26ஆவது நாள் 90வது நாள் அவர் உண்ணாவிரதம் துவங்கி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நிலைவாளர்களுடைய உயிரை காப்பாற்றுங்கள். குறைந்தபட்ச ஆதார விலைக்கு நிர்ணய சட்டத்தை கொண்டு வந்தால்தான் அவர் உண்ணாவிரதத்தை திரும்ப பெறுவேன், இல்லை என்றால் என் விவசாயிகள் தற்கொலை விட எனது சாவை நான் மதிக்கவில்லை, நான் இறப்பதை சூழலைத்து விட்டார். யாரிடம் நான் நின்று பேசுகிறேன் இந்த மேடையிலா? இல்லை, உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் நீதிபதிகளை அனுப்பி நீங்கள் உண்ணாவிரதத்தை திரும்ப பெற வேண்டும், உங்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசு இதுவரை உங்களை கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் நீதியரசர்கள் விவசாயிகளுடைய நலன்களை, விவசாயிகளுடைய தேவைகளை விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். உண்ணாவிரதத்தை திரும்ப பெறுக என்று நீதியரசர்கள் நேரடியாகவே சென்று வலியுறுத்தினார்கள். 20 நாட்கள் உச்ச நீதிமன்றம் சிறப்பு விசாரணையை நேரடியாக மேற்கொண்டிருக்கிறது. நெல்லைவால் அவர்களோடு 20 நாட்கள் தொடர்ந்து வீடியோ காலில் நேரடியாகவே பேசியிருக்கிறது. பல நாட்கள் நீதியரசர்கள் பேசுகிற போது அவர் பேச முடியாத கோமா நிலைக்கு தள்ளப்பட்ட காலம் இருக்கிறது. இந்த காலதாமதத்தை எல்லாம் பொருட்படுத்தாத நீதியரசர்கள் மத்திய அரசுக்கு பல முன்மொழிவுகளை கொடுத்திருக்கிறார். பிரதமர் மோடி அவர்களே, இந்த நாட்டிற்கு உணவு உழைக்கிற விவசாயிகள் சாகுவரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அனுமதிக்கார்கள். அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வாருங்கள். வடகட்ட உத்தரவுகளை போட்டிருக்கிறது. எங்கள் காவிரி டெல்டா மண்ணின் மைந்தர் மறைந்த வேளாண் விஞ்ஞானி MS சாமிநாதன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அமைச்சரவைக்கு வேளாண்மையை பாதுகாப்பதற்கு, விவசாயிகளை தற்கொலையில் இருந்து பாதுகாப்பதற்கு, பாதுகாக்கப்பட்ட உணவு மக்களுக்கு
ஜெகதீஷ் சிங் டல்லேவாலை காப்பாற்று காப்பாற்று மத்திய அரசு மோடி அரசு கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா குறைந்தபட்ச ஆதார விலை என்ன சட்டம் கொண்டு வா என்ன சட்டம் கொண்டு வா திரும்ப பெறு விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் அடிப்படை நோக்கம் கொண்டு மத்திய அரசின் மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்ப பெறு தள்ளுபடி செய் மோடி அரசு மத்திய அரசு விவசாய கடனை தள்ளுபடி செய் நிபந்தனையின்றி தள்ளுபடி செய் கொண்டு வா விவசாயிகள் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வா நிறைவேற்று மோடி அரசு மத்திய அரசு எம்எஸ் சாங்கல் பரிந்துரையை நிறைவேற்று மத்திய அரசு உச்சநீதிமன்றம் கடந்த நவம்பர் 22ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற பஞ்சாப் மாநில முன்னாள் நீதியரசர் நவாப் சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு விவசாயிகள் கருத்துக்களை இந்தியா முழுமையிலும் கேட்டு கடந்த 22ஆம் தேதி நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அவ்வறிக்கையில் உடனடியாக விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு லாபகரமான விலை குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். விவசாயிகள் விற்பனை செய்வதற்கு உரிய சந்தை வசதியை மத்திய அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும். விவசாயிகள் தற்கொலையை தடுக்க வேண்டுமானால் அவர்களை 5 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார்கள். இனிமேல் தற்கொலையை அனுமதிக்கக்கூடாது. எனவே விவசாயிகள் பெற்றிருக்கிற வேளாண் கடன் முழுமையும் நிபந்தனை இல்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த குழு பரிந்துரையை நிறைவேற்றிருக்கிறது. அதனை நிறைவேற்ற மத்திய அரசு மறுக்கிறது. இதனை வலியுறுத்தி தான் டல்லேவால் அவர்கள் எஸ்கேஎம் என்பி அமைப்பினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் சிங் டல்லேவால் அவர்கள் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி முதல் சாகுவரை உண்ணாவிரத போராட்டத்தை கண்ணூர் பாரில் துவங்கியிருக்கிறார். அப்போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உச்சநீதிமன்றம் எடுக்கிற முடிவை மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது. தொடர்ந்து புறக்கணித்தது. நிறைவாக இப்போது அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதி சண்டிகரில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. வரவேற்கிறோம். ஆனால் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வராமல் பேச்சுவார்த்தையை தோல்வியடைந்துவிடும். விவசாயிகள் இறப்பை தடுக்க முடியாது. டல்லேவால் உயிரை பாதுகாக்க முடியாது. எனவே டல்லேவாலை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய அரசு வலியுறுத்தி போராட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். டெல்லியிலே விவசாயிகள்லாம் கடுமையாக வருஷ கணக்கில் போராடினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக உச்சநீதிமன்றம் பஞ்சாப் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி எல்லா விவசாயிகளையும் கன்சல்ட் பண்ணி 11 கோரிக்கையை மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திலும் அளித்தாங்க. அதில் என்ன, விவசாயிக்கு லாபகரமான விலையை கொடுக்க வேண்டும். மோடி ஐயா சொன்னார், இஃப் ஐ வில் பி த பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஐ வில் கிவ் 2 times ப்ராஃபிட்டபிள் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னு சொன்னார். நான் விவசாய விளைபொருளுக்கு 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னு சொன்னார். அதை அந்த கமிட்டி ஏற்றுக்குச்சு. அதே போல் அதுவரை விவசாயி வாங்கிய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் கார்ப்பரேட் கம்பெனி வாங்கிய 24 லட்சம் கோடியை மத்திய சர்க்கார் தள்ளுபடி பண்ணி 24 லட்சம் கோடியை. ஆனால் இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயி வாங்கிய மொத்த கடனே 1 லட்சம் 2 லட்சம் கோடி தான். அதையும் தள்ளுபடி பண்ண அந்த கமிட்டி சொல்லியிருக்கு. அது மாதிரி
இப்போ புதிய மின்சார சட்டத்தின் மூலம் இலவச மின்சாரத்தை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதே போல் கிராமங்கள் தோறும் மார்க்கெட் அமைச்சு பொருள்கள் விற்பனைக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 11 கோரிக்கையை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை 22/11/2024 கொடுத்துருக்காங்க. அதை கேட்கலன்னு தான் தல்லேவாலா அதுக்கப்புறம் 6 நாள் கழித்து தொடர்ந்து சாகு வரை உண்ணாவிரதம் இருந்தாருங்க. இப்போ அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அவரை ஆதரித்து தான் எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டிய மத்திய சர்க்காரும் கண்டுக்கல. இங்கே மாநில சர்க்கார் பார்த்தீங்கன்னா எங்கள் நெல்லெல்லாம் விற்கவே முடியல. இன்றைக்கி ஏன் விற்க முடியல? நெல் டிபிசி கொண்டு போனால் லஞ்சம் கேட்குறாங்க. லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம்னு அரசு சொல்லுது. ஆனால் எங்கள் நெல்லை கொண்டு டிபிசி கொண்டு போனால் 40 கிலோ மூட்டைக்கு 40லேருந்து 80 ரூபா கேட்குறான். ஒரு கிலோ நெல் 18 ரூபா விற்றதுக்கு 54 ரூபா தரேன்னு மோடி சொன்னார். ஆனால் நீ கொடுக்கறது 22 ரூபா, 24 ரூபா 50 பைசா. ஆனால் லஞ்சம் ஒரு கிலோவுக்கு 2 ரூபா கேட்டால் விவசாயி என்ன வாழ முடியுமா? சாவாரதா? அதே போல் விவசாயியை வாழ வைக்கிறேன். நான் அமித்ஷா சொன்னார், எங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணார், இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ்ன்னு சொன்னார். கோதாவரியும் காவிரியும் இணைக்கிறேன். ஏனென்றால் கர்நாடகாவில் காவிரி தண்ணி விட சொல்ல முடியாது, பிஜேபி சொல்லாது. ஏன் சொல்லாதுன்னா அங்கே காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் போட்டி. அதனால் ஓட்டு வாங்கிறதுக்காக தமிழகத்தை ஆதரிக்காத பிஜேபி கோதாவரியும் இணைக்கிறேன் நாங்கள். ஏன்னா 300 டிஎம்சி தண்ணி தான் தகராறு இப்போ பிரச்சனையே. அந்த 300 டிஎம்சிக்கு ஒரு ஆண்டுக்கு கோதாவரியில் 1330 டிஎம்சி கடலில் வேஸ்ட் ஆகுது. அந்த தண்ணியை திருப்பி விட்றேன் நாங்கள், இதை வரலையும் திருப்பி விடல. அதுக்கு தமிழக சர்க்கார் கேட்க மாட்டேங்குது, ப்ரெஷர் கொடுக்க மாட்டேங்குது. எங்களுக்கு இப்போ வயல்லாம் அழிஞ்சு போச்சு வெள்ளத்தில், பெங்கால் வெள்ளத்தில் அழிந்து அந்த பயிர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டியது தமிழக சர்க்காரின் கடமை. ஆனால் நாங்கள் நிதி கேட்டோம், 6700 கோடி கேட்டோம். அவன் 270 கோடி கொடுத்துருக்காங்க, பத்தாது, நிதி இல்லைங்கிறாங்க. சரி விடுங்க, நாங்கள் போய் டெல்லியில் போராடுறோன்னா டெல்லிக்கு தடுக்கிறாங்க எங்களை. இவங்களுக்கு பிஜேபிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? திமுகவுக்கும் எங்களை விடலாமா இல்லையா? காவல்துறை எங்களை தடுப்பது நோக்கம் என்ன? காலையில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கே எங்கள் வீட்டில் போலீஸ் போட்டான். திருச்சியில் வீட்டை விட்டு வரவே முடியல. போலீஸ் எங்கே சார் போகிறீங்க? என்ன சார் ஏதாவது பெரிய பண்ண போகிறீங்களா? டெல்லி போகிறீங்களா? காலையில் 3 மணிக்கு, விடியால 3 மணிக்கு என் வீட்டில் போலீஸ் உட்காந்துட்டாங்க. அதனால் வெளியே போகிறேன்ட்டா, டெல்லிக்கு போகிறேன்ட்டா இப்போ வீட்டுக்காவலே வச்சுருவாங்க போல இருக்குது. இது ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகார நாடா தெரியல. எங்களுக்கு லாபகரமான விலை வேண்டும், கடன் தள்ளுபடி முழுமையாக வேண்டும். கடன் தள்ளுபடி தான் இப்போ முக்கியம். ஏன்னா வாங்கிட்டு எங்களால் கடனை கட்ட முடியல. இந்த தள்ளுபடி பண்ணலன்னா டெல்லியில் போகிறோம். இங்கே இல்லாட்டி செக்ரட்டேரியட்டில் 100 பேர் நிர்வாணமாகவே நிற்கலான் இருக்கோம். வேறு வழியே இல்லை. ஏன்னா முதல்ல எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்காம எங்கள் சட்ட வேஸ்டியெல்லாம் பிடுங்கிருச்சு. இப்போ இருக்கிறது கோமணம் தான். அந்த கோமணத்தையே அவுத்து போட்டு நிற்கிறத தவிர்த்து விவசாயிக்கு வழி இல்லை. நன்றி நன்றி ஐயா. அப்படியே